வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இப்போ நம்ம வந்துட்டு இலக்கணம் கிளாஸ் தான் பார்க்க போறோம். இலக்கணம் பத்தி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசிக்கா நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இலக்கணத்தோட வகைகளை வந்துட்டு நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இலக்கணம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இலக்கணம்ன்றது வந்துட்டு ஒரு மொழியை வந்துட்டு பிழை இல்லாம பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் துணை புரிவதுதான் வந்துட்டு இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மொழியை வந்துட்டு நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத வந்துட்டு சொல்றதுக்கான ஒரு ரூல்ஸ் தான் வந்துட்டு இலக்கணம். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு மொழியை பேசுறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி பேசணும், அதை வந்து தெளிவா பேசுறோமா, நம்ம கரெக்டா தான் பேசுறோமா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது எதுனா அந்த இலக்கணம் தான். அந்த இலக்கணத்தை வந்து நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம்னா ரெண்டா இலக்கு பிளஸ் அணம்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இலக்கு அப்படின்னா குறிக்கோள்ன்ற அர்த்தம், அணம்னா வந்துட்டு அழகு அப்படின்ற அர்த்தம்ல இருக்கு. இலக்கணம்ன்றதுக்கு வந்துட்டு ஒரு மொழியோட உயர்வான குறிக்கோளை அடைய துணை புரிவது அப்படின்றதுதான் பொருள். இப்போ வந்துட்டு நம்ம தமிழ் மொழியில வந்துட்டு இலக்கணத்தை எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்துட்டு எழுத்து இலக்கணம், இன்னொன்னு வந்துட்டு சொல் இலக்கணம், இன்னொன்னு வந்துட்டு பொருள் இலக்கணம், இன்னொன்னு வந்துட்டு பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நம்ம வந்து பிரிக்கிறோம். இதுல வந்துட்டு எழுத்து இலக்கணம்னு பார்த்தோம்னா வந்துட்டு எழுத்து இலக்கணத்துல வந்துட்டு மொத்தமா வந்து முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு சொல்லிட்டு 2 இருக்கு. முதல் எழுத்துக்குள்ளாடி என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வந்துட்டு முதல் எழுத்துல வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18 சேர்த்து மொத்தமா 30 எழுத்துக்கள் இருக்கும். அதுதான் முதல் எழுத்துன்னு சொல்றோம். இதே சார்பு எழுத்துனா அதுல வந்துட்டு 10 வகை இருக்கும். அதை பத்தி நம்ம எழுத்து இலக்கணம் பத்தி விரிவா பார்க்கும்போது பார்க்கலாம். சொல் இலக்கணம்னு எடுத்தோம்னா அதை வந்துட்டு 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்துட்டு இயற் சொல், இன்னொன்னு வந்துட்டு சொல் இலக்கணத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்துட்டு இலக்கண வகை, இன்னொன்னு வந்துட்டு இலக்கிய வகை. இதே பொருள் இலக்கணம்னா அதுல வந்துட்டு அகப்பொருள், புறப்பொருள்னு சொல்லிட்டு அதை 2ஆ பிரிப்பாங்க. யாப்புல வந்துட்டு அதுல மொத்தம் வந்து எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 6 வகை இருக்கு. அணினா அதுல நம்ம நிறைய வகைகள் பார்க்கலாம். இப்ப வந்துட்டு இதை பத்தி நம்ம வந்து சும்மா மேலோட்டமா இப்ப தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இதை பத்தி நம்ம விரிவா கொஞ்சம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம். இப்போ வந்துட்டு நம்ம எழுத்து இலக்கணம்னு பார்த்தோம்னா எழுத்து இலக்கணத்துக்குள்ளாடி வந்துட்டு நம்ம தமிழ் மொழியில வந்துட்டு எழுத்துக்களே நிறைய இருக்கும். அந்த எழுத்துக்கள் வந்துட்டு எத்தனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொத்தமா வந்துட்டு எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம்னா அதுல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கும், மொத்தமா வந்துட்டு 247 எழுத்துக்கள் இருக்கா. அதுல வந்துட்டு உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு. கரெக்டா, உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு. மெய்யெழுத்து வந்துட்டு 18. அடுத்ததா உயிர்மை எழுத்து வந்துட்டு 216. ஆயுத எழுத்து வந்துட்டு 1. மொத்தமா வந்துட்டு 247 எழுத்துக்கள் இருக்கு. இந்த உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த உயிரெழுத்துக்கள் 12 வந்து நம்ம என்னன்னு பிரிப்போம்னா குறில், அடுத்ததா நெடில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா. இந்த குறில்ல வந்துட்டு மொத்தமா எத்தனை வகை இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா குறில்ல வந்துட்டு ஒரு 5 வகையாகும். நெடில்ல வந்துட்டு 7 லெட்டர்ஸும் வரும். குறில்ல 5 லெட்டர்ஸ், நெடில்ல 7 லெட்டர்ஸ் வரும். குறில்ல வந்துட்டு என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா ஆ ஆ சாரி ஆ, அடுத்ததான் வந்துட்டு ஆ, அடுத்ததா வந்துட்டு ஆ, அதுக்கப்புறமா வந்துட்டு இ, அடுத்ததா உ, ஏ, ஓ. இந்த 5ம் வந்துட்டு குறில்ல வந்துடும். அடுத்ததா வந்துட்டு நெடிலுக்கு பார்த்தோம்னா வந்துட்டு நெடில்ல வந்துட்டு ஆ, இ, ஏ, ஐ, ஓ, ஔ, அடுத்ததா 1 2 3 4 5 அடுத்ததா உ. இந்த 7 எழுத்துக்களும் வந்துட்டு இதுல வந்துடும்.
அடுத்ததா வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்கள்னு நம்ம இப்ப வந்துட்டு பார்த்தோம்னா, உயிர்மெய் எழுத்துக்கள்ல என்னென்ன எழுத்து இருக்கு? உயிர்மெய் எழுத்துக்கள்ல வந்துட்டு இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வரதுதான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்துட்டு இக்கு பிளஸ் அ அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு க அப்படின்னு சொல்றோமா, அதுதான் வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அதுல மொத்தமா வந்துட்டு 216 எழுத்துக்கள் இருக்கு. அடுத்ததா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துல ஒன்னே ஒண்ணுதான். அது வந்துட்டு இந்த 3 எழுத்து, இந்த 3 டாட் வச்ச மாதிரி இருக்கிறது ஆயுத எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப வந்துட்டு மெய்யெழுத்துக்கள்ல நம்ம வந்து பார்க்க போறோம். உயிரெழுத்துக்கள் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே அடிப்படையானது. இப்ப வந்து உயிரெழுத்துக்கள் தான் நம்ம பார்த்துட்டோம். அதுல 12 இருக்கு. அதை வந்துட்டு குறில் நெடில்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. குறில் எழுத்துக்கள் மொத்தமா 5, நெடில் எழுத்துக்கள் மொத்தமா 7 நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள்ல வந்துட்டு மெய் அப்படின்னா வந்துட்டு என்ன அர்த்தம்? நம்ம தமிழ்ல வந்துட்டு மெய் அப்படின்னா வந்துட்டு உடம்பு அப்படின்றது அர்த்தம். கரெக்டா? அதே மாதிரி வந்துட்டு மெய்யெழுத்துக்களை வந்துட்டு ஒலிக்கிறதுக்கு வந்துட்டு உடலோட இயக்கத்தின் பங்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்ப வந்துட்டு எழுத்துக்களை வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். மெய்யெழுத்துக்கள் வந்துட்டு மொத்தமா 18 இருக்கு. மெய் அப்படின்னா உடம்புன்னு நம்ம வந்து அதை சொல்றோம். மெய்யெழுத்துக்களை வந்து ஒலிக்கிறதுக்கு வந்துட்டு உடலோட இயக்கத்தின் பங்கு வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. மெய்யெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்ப வந்துட்டு பார்த்தோம்னா, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னுன்னு சொல்லிட்டு மொத்தமா அதுல வந்து 18 எழுத்துக்கள் இருக்கு. மெய்யெழுத்துக்களை வந்துட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்லிட்டு இதை 3ஆ பிரிப்போம். வல்லினம்னா வந்துட்டு கசட தபர அப்படின்னு சொல்றாங்க. மெல்லினம்னா வந்துட்டு ஞெஞன நமன, இடையினம்னா எரள வளர. இதை ஏன் வல்லினம், மெல்லினம், இடையினம்னு நம்ம அதை பிரிக்கிறோம் அப்படின்னா, அதோட உச்சரிப்பை வச்சுதான் இதை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இதை 3 வகையா பிரிக்கிறோம். வந்துட்டு கசட தப்பற அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த க அப்படின்றது வந்துட்டு வன்மையா இருக்கு, அதாவது ரொம்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே வந்துட்டு இந்த ஞங்கன நமனன்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மென்மையா சாஃப்டா சொல்றது மாதிரி இருக்குன்றதுனால அந்த ஆறும் மெல்லினத்துல வந்துட்டு அவங்க அதை வச்சிருக்காங்க. இதே வந்துட்டு இடையினம் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு வல்லினமாவும் இருக்காது, மெல்லினமாவும் இருக்காது. ரொம்ப ஹார்டாவும் சொல்ல முடியலாம், ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால இதை வந்துட்டு இடையினம் அப்படின்ற அந்த நேம் வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? அடுத்ததா வந்துட்டு உயிர்மை பார்க்க போறோம். ஓகேவா? நான் சொன்னேன்ல அந்த உயிர்மை எழுத்துக்கள்னு சொன்னோமா, அது மொத்தம் 216 இருக்கா. அந்த உயிர்மை எழுத்துக்கள்ல வந்துட்டு எப்படி நம்ம அதை வந்துட்டு உருவாக்குறோம் அப்படின்னா வந்துட்டு மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்ந்ததுனால தோன்றதுதான் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். உயிர்மை எழுத்துக்களை வந்து நம்ம வந்து 2 வகைப்படுத்துறோம். நம்ம எப்படி உயிர் எழுத்துக்கள்ல வந்துட்டு 2 வகை சொன்னோமா, குறில் நெடில் அப்படின்ட்டு, அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கள்லயும் வந்துட்டு குறில் நெடில்னு சொல்லிட்டு 2 இருக்கு. அதை நம்ம வந்துட்டு உயிர்மை குறில், உயிர்மை நெடில் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். ஓகேவா? அதாவது அந்த மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்துக்களோட குறில் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு உயிர்மை குறில் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு இக்கு பிளஸ் குறில் எழுத்துக்கள் என்னது உயிரெழுத்தோடது ஆவா, அது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை உருவாகுதா, அந்த க அப்படின்றத நம்ம சொன்னோம்னா அது எப்படி நமக்கு ப்ரொனவுன்ஸ் ஆகுதுன்னா குறில், சின்னதா டக்குன்னு சொல்றது மாதிரி ஆகுதா. சோ அதனால அது வந்துட்டு உயிர்மை குறில் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்துட்டு உயிர்மை நெடில் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இக்கு பிளஸ் உயிர் எழுத்துக்கள்லயே நெடில் எழுத்து என்ன ஆவா, அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து சொன்னோம்னா அது வந்துட்டு கா அப்படின்ற அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு மாறுதா. சோ அந்த மெய்யோட குறில் சேர்ந்துச்சுன்னா அது உயிர்மை குறில், மெய்யோட நெடில் சேர்ந்துச்சுன்னா அது வந்துட்டு உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி இதை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம், இது குறில் இது நெடில்ன்றது வந்துட்டு நம்மளோட உச்சரிப்பு. அது இல்லாம இந்த இது ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கான அதோட அளவுன்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து இது முடிச்சுட்டு அடுத்ததுல நம்ம வந்து பார்ப்போம். இப்ப அடுத்ததா வந்துட்டு அவ்வளவுதான் உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து மொத்தமா 216. அதை வந்துட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு உயிர்மை குறில், ஒண்ணு வந்து உயிர்மை நெடில். மெய்யோட குறில் சேர்ந்துச்சுன்னா அது உயிர்மை குறில், மெய்யோட நெடில் சேர்ந்துச்சுன்னா அது உயிர்மை நெடில். ஓகேவா? இப்ப அடுத்ததா வந்துட்டு ஆயுத எழுத்து பார்க்க போறோம். ஆயுத எழுத்துனா வந்துட்டு
இது வந்துட்டு எதோடையுமே சேர்ந்து வராது. இது வந்து தனியா தான் இருக்கும். தமிழ் மொழியில எப்படி உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துன்னு இருக்கா, அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருக்கிறது தான் இந்த ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்தை வந்துட்டு 3 இது மாதிரி இந்த டாட் மாதிரி ஒண்ணு வைப்பாங்க. அதுல டாட் மாதிரி இதை வந்து வைப்பாங்க. ஆயுத எழுத்தை ஒழிக்கிறதுக்கான கால அளவு என்னதுன்னா அரை மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. மாத்திரையை பத்தி இப்ப நம்ம நெக்ஸ்ட் பாக்குறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஆயுத எழுத்தை வந்துட்டு என்னென்ன நேம்ஸ் எல்லாம் வச்சு சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு தனிநிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி அப்படின்லாம் வந்துட்டு நிறைய இதுக்கு நேம் சொல்றாங்க. இப்போ வந்துட்டு மாத்திரை பாக்குறோம். ஓகேவா? மாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் தெரியுங்களா, குறில்னா என்ன, நெடில்னா என்ன, இதை ஏன் நீங்க குறில்னு சொல்றீங்க, இதை ஏன் நீங்க நெடில்னு சொல்றீங்கன்றீங்களா? ஏன்னா நம்மளோட உச்சரிப்பை வச்சு அது கம்மியா ஒலிக்குதா இல்ல அதிகமான சவுண்ட் உருவாக்குதா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த மாத்திரை அப்படின்ற அந்த ஒண்ணை வந்துட்டு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? மாத்திரை அப்படின்னா அது வந்து கால அளவை குறிக்குது. நம்ம கால அளவுனா இப்ப நான் டக்கு டக்குன்னு பேசுறேன் அப்படின்னா அதோட அளவை வச்சுதான் அந்த மாத்திரைன்றத வந்து இவங்க வந்து சொல்றாங்க. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு குறில் எழுத்துக்குன்னு ஒரு கால அளவு இருக்கு, நெடில் எழுத்துக்குன்னு இருக்கு, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கால அளவு இருக்கு. இப்போ வந்துட்டு குறில் எழுத்துனா நம்ம என்னென்னு பார்த்தோம், ஆ, இ, உ, ஏ, ஓ, அது பார்த்தோமா? அதெல்லாம் பாருங்களேன், டக்கு டக்குன்னு சொல்றது மாதிரி இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாத்திரை அப்படின்னு வச்சிருக்காங்க. இதே நெடில் எழுத்துனா வந்துட்டு அது கொஞ்சம் நம்ம வந்துட்டு நீட்டி சொல்றது மாதிரி இருக்குமா, ஆ, இ அப்படின்னு சொல்றதுனால அதுக்கெல்லாம் வந்துட்டு 2 மாத்திரை, அதோட கால அளவை பொறுத்து அதுக்கு வந்து 2 மாத்திரைன்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்துட்டு மெய் எழுத்துக்கள்னா அந்த குறில் எழுத்தை விட கம்மியான டைமிங்ல நம்ம அதை சொல்றதுனால அதுக்கு வந்துட்டு அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். ஓகேவா? மாத்திரைனா என்னன்னா அது ஒரு கால அளவு, அந்த கால அளவை வச்சு நம்மளோட தமிழ் எழுத்துக்கள்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்குமான அளவை வந்துட்டு சொல்றதுதான் மாத்திரை. ஓகேவா? குறில்னா ஒரு மாத்திரை, நெடுல்னா 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கள்னா அரை மாத்திரை, ஆயுத எழுத்துனா அரை மாத்திரை. இப்ப வந்து நம்ம வந்து எழுத்து இலக்கணத்துக்குள்ளாடி நம்ம வந்து வந்துட்டோம். எழுத்தை வந்துட்டு மொத்தமா வந்துட்டு 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்துட்டு முதல் எழுத்து, இன்னொன்னு வந்துட்டு சார்பு எழுத்துன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. நம்ம வந்து முன்னாடியே சொன்னோம், முதல் எழுத்துனா வந்துட்டு அதுல வந்துட்டு உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து 30 எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் முதல் எழுத்துன்றோம். இதை ஏன் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு, முதல் எழுத்துனா ஒரு எழுத்துக்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறதுனால அது தோன்றதுக்கும் அது இயங்குறதுக்கும் முதற் காரணமா இருக்கிறது என்னன்னா உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் தான். அது இருக்கிறதுனாலதான் நம்மளால வந்துட்டு அது ரெண்டத்தையும் சேர்த்து வச்சு மித்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால வந்துட்டு உருவாக்க முடியுது. அதனாலதான் அந்த 30 எழுத்துக்களை மட்டும் நம்ம வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம அதை வந்துட்டு சொல்றோம்.